இல்ல நான் கூட அன்னைக்கு என்ன சொன்னேன், இந்த நேரத்தில் இங்க தமிழ்நாட்டில் பீகார்ல குளறுபடி நடந்துச்சுன்னா அங்க நிதிஷ்குமார் ஆச்சு, பிஜேபி கூட்டணி ஆச்சு, அங்க ஏதோ குளறுபடி நடந்திருக்கு அப்படிங்கிறது பிளஸ் 65 லட்சம் வாக்காளர்கள் வாக்குரிமையை இழந்திருக்காங்க அப்படிங்கிறது உச்சநீதிமன்றம் வரை போய் அதுக்கு தேர்தல் ஆணையம் பதில் சொல்ல வேண்டிய நிலையில இருக்கு. பட் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி தானே இருக்கு. அங்க அந்த ஒவ்வொரு பூத்துக்கும் போற அலுவலர்கள் இல்ல ஸ்கூல் டீச்சர்ஸ் தானே போறாங்க. அது தமிழ்நாடு அரசு மேற்பார்வையில் நடக்கலாமே. இறந்தவர்கள் போன்றவர்கள் வாக்குகளை ரெண்டு வாக்கு இருக்கிறவங்கள நீக்கலாமே. அதுபோல வெளிநாட்டில் இருக்காங்க இல்ல வெளியூர்ல நமது சொந்தக்காரங்களோ நண்பர்களோ இருக்கும் பொழுது அவர்கள் வாக்கு உரிமை இருக்குங்கிறத அரசாங்கம் புரிந்து கொண்டு செயல்படுத்தலாமே தான் நான் நினைச்சேன். நேற்று தான் என் வீட்லயும் கொண்டாந்து அந்த ஃபார்ம் கொடுத்திருக்காங்க. அதை நான் பார்த்த வரைக்கும் அதுல 2வது பகுதி, இப்ப நாமெல்லாம் அதை 2005 உங்க வாக்காளர் நீங்க எங்க வாக்காளராக இருந்தீங்க அப்படிங்கிற ஒரு கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க. அது பாமரர்களுக்கு மிக அது எல்லாராலையும் அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியாதுங்கிறது தான் பிராக்டிக்கலா உள்ளது. அதை அந்த பகுதியை எலெக்ஷன் கமிஷன் நீக்குனா அது சரியா இருக்கும் அப்படிங்கிறது தான் எனக்கு வந்த ஃபார்மை நான் பார்த்துட்டு நாளைக்கு மறுபடியும் அந்த அலுவலர் வரேன்ட்டு போயிருக்காங்களா, நேற்று நான் ஊர்ல இல்லைன்னு. அதை நான் பார்த்த வரைக்கும் 2005 சம்பந்தமான கேள்விகள் அதை அவங்க கேட்பதை தவிர்த்தால் ஓரளவு குளறுபடி இல்லாம இருக்கும். இல்லைன்னா இதை தேர்தலுக்கு அப்புறம் தள்ளி போடுறது தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். தனிப்பட்ட முறையில் நான் அதை பார்த்த வரைக்கும் நான் அதை உணர்ந்து சொல்றது, பாமரத்தனமான மக்களால் இதை எப்படி இதை சரியாக ஃபில்அப் பண்ண முடியுங்கிறது கேள்விக்குறியாக தான் இருக்கு. அதுக்கு தேர்தல் ஆணையம் தான் அதுக்கு பதில் சொல்லணும்.